ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தைப்பூசம். இந்த தைப்பூசத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு நைவேத்தியம்தான். அதாவது நைவேத்தியம் கேசரி, ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த நெய் விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த கடாயில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் தனியாக வறுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கடாய் நீங்கள் தனியாக வைக்கணும். எப்பயுமே நம்ம பாத்திரம் வந்து நான் எப்பயுமே பாத்திரம் நிறையா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பாத்திரம் நிறையா இருந்தாலுமே நான் ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் தான் நான் எடுப்பேன். ஏதாவது ஃபங்க்ஷன் நாளுங்கிழமை அப்படின்னா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திரம் நிறையா யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நான் வந்து இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி பருப்பு வறுப்பட்டுருக்கு. இதை நல்லா ஒரு பொன்னேரமாக வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வறுப்பட்டுருக்கு. நீங்கள் சிம்மிலேயே வச்சு இதை வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அதாவது அடுப்பை நல்லா பெருசு பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் இந்த முந்திரி பருப்பு ரெட்டிஸ் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு வராது. அதனால தான் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு இந்த நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி பொன்னிறமாக ஆகிட்டுருக்குன்னு. இப்போது நம்ம இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை நான் ஒரு தட்டில் மாற்றிடுறேன். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன் எப்பயுமே. நம்ம மறந்தாப்படி நம்ம கேசரியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு முந்திரி பருப்பு வறுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு கப்பால் நான் 1 கப் ரவை தான் போட போகிறேன். இந்த 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி நம்ம விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ரவை நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வரும். நான் அதனால் 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமானால் கூட பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3 கப் அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக முடிகிற ஒரு நைவேத்தியம். இங்கே பாருங்கள், இதில் நான் வந்து லெமன் ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுருங்க. சில சமயம் நான் ஒயிட்டாகவும் பண்ணுவேன் நைவேத்தியத்துக்கு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கப்பால் தான் 1 கப்பு நான் ரவை எடுத்துக்க போகிறேன். இதில் நான் 2.5 கப்பு நான் தண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், நீங்கள் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நான் எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த கப்பால் 1 கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த 1 கப்பு போதும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ரெடியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரவை போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு கட்டி கட்டிரும். பாருங்கள்,
கொஞ்சம் லைட்டாக அடுப்பை இது பண்ணிக்கோங்க, ஸ்டீம் ஏற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது கேசரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கேசரி இன்னும் ரெடி ஆகலை. நான் ரவை வந்து இங்கே பாருங்கள் கட்டி கட்டாமல் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சிலர் இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியமாக பண்ணிவிட்டு ஜீனி போடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வராது இந்த கேசரி. இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் செய்வேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேசரி பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். ரவையை வறுக்கலேன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஏற்கனவே ரவையை வறுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்குவேன். அது சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, ரசப்பொடியாக இருந்தாலும் சரி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, பருப்பு பொடி எல்லாமே நான் ஒரு ஒரு மாதத்துக்கு ரெடி பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்கிற அளவுக்கு. அப்போ தான் நமக்கு சமையல் வந்து குயிக்காக முடியும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். எனக்கு நான் செய்கிற மெத்தடு தான் நான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ரவை வந்து இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இந்த நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்தோம் இல்லையா, அதில் உங்களுக்கு இந்த ரவை வந்து உங்களுக்கு ஒட்டாமையே வரும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வாங்க நம்ம ஜீனி போட்டுக்கலாம். நான் இதில் 1 கப்பு நான் ரவை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இதில் 2 கப்பு ஜீனி போடுறேன். 2 கப்பு ஜீனி எனக்கு போகிறோம். ஏன்னா பசங்க எல்லாம் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. நான் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. என்னம்மா இவ்வளோ இனிப்பு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து 1க்கு 2 தான் போடுறேன். நீங்கள் வந்து 2.5 கூட போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2.5 போட்டால் கொஞ்சம் கன்ஷமாகவும் இருக்கும். ஃபங்க்ஷன் சமையல்லாம் நீங்கள் வந்து ஜீனி 1க்கு 2.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு அதிகரிக்கும், அளவு நிறையா இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அது கரெக்டாக தான் எடுத்துப்பாங்க. இங்கே பாருங்கள் நான் ஜீனி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஜீனி நல்லா இறுகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1க்கு 2 போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இப்போலாம் ஸ்வீட் எல்லோரும் கம்மியாக சாப்பிட்றதுனால இந்த அளவே உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இப்படி கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், கட்டி கட்டாது. ஏன்னா அந்த ரவையை நல்லா வறுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த இது பண்ணும்போது உங்களுக்கு கட்டி கட்டாது. நீங்கள் ரவையை கொஞ்சம் சுமாராக வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கட்டிடும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கேசரி ஆயிட்டுருக்கு பாருங்கள். இப்போது நான் கொஞ்சம் இந்த நெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நெய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் நெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து எடுத்துக்கோங்க. நான் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறைய பேருக்கு நம்ம பண்ணுறோம், ஒரு 20 பேருக்கு 10 பேருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த 1 கப்பு ரவை எடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் நீங்கள் 2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். கடலை எண்ணெய் சேர்க்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. அது ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கொதி வருது. இங்கே பாருங்கள். இப்போது நம்ம இந்த தட்டில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஒரு கொதி கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் என்கிட்ட மரக்கரண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எனக்கு அந்த மரக்கரண்டி வந்து எனக்கு யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது, எனக்கு பதார்த்தம் செஞ்ச மாதிரியே இருக்காது. அதனால தான் நான் இந்த கரண்டியில் நான் செய்கிறேன். நீங்கள் பாருங்கள் கேசரி பக்குவம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இப்போது திரும்ப கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம்.
உங்களுக்கு நெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அளவாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா எந்தெந்த பதார்த்தத்துக்கு நம்ம என்னென்ன மாதிரி நெய் விடணும் எண்ணெய் விடணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம எண்ணெய் சேர்க்க மாட்டோம், ஜாஸ்தி நெய் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க கம்மியாக தான் செய்வாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது உங்களுக்கு ரவா கேசரி வந்து இறக்கி வச்சோடனே உங்களுக்கு ரொம்ப புட்டு மாதிரி ஆகிடும். அதனால தான் நம்ம அதாவது எந்த ஒரு பதார்த்தத்துக்குமே வந்து ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கேசரி எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நான் இப்போது இறக்கிற போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் வச்சுருந்தேன் அடுப்பில் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்னஸ் கொடுத்துரும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த அல்வா பதத்துக்கு வராது, ரொம்ப இறுகிரும் கேசரி. நான் இந்த பதத்துலேயே இறக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போது நான் எப்படி இறக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மெத்தடுக்கு தான் ஜீனி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் என்ன இவ்வளோ இதாக இருக்கே, லிக்விடாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த லிக்விட் பதத்துக்கு நான் என் அடுப்பை அமர்த்திடுறேன். இங்கே பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கள் அடுப்பு அமர்த்திட்டோம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்கும். நீங்கள் அப்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே ஏலக்காய் பொடி நான் எல்லா பொடியுமே நான் ரெடியாக வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணும்போதும் ரொம்ப சிரமமாக இருக்காது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி தைப்பூசங்கிறனால முருகனுக்கு வந்து கேசரி தான் நெய்வேத்தியம். பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் கிஸ்மிஸ் போடலையான்னு நினைப்பீங்க. கிஸ்மிஸ் போட்டால் இந்த கேசரிக்கு வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் முந்திரி பருப்பு அதாவது திராட்சை போட மாட்டேன், வெறும் முந்திரி பருப்பு தான் போடுவேன். இங்கே பாருங்கள் இந்த கேசரி எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் டூட்டி ப்ரூட்டி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி ரெடி ஆகிடுச்சு சுவாமி நைவேத்தியத்துக்கு. நான் இந்த பாத்திரத்தில் இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த நெய் விட்டால் தான் உங்களுக்கு பதார்த்தம் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெறும் பாத்திரத்தில் நீங்கள் கேசரி போட்டிங்கன்னா நீங்கள் அது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி தான், அது சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் இல்லை கேசரி ஆகட்டும், நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நெய் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த பதார்த்தம் எடுக்கும்போது பதார்த்தம்னா இந்த நம்ம செஞ்ச பதார்த்தம் எடுக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயே எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதாவது கொஞ்சம் அந்த லிக்விட் பதம் வந்து உங்களுக்கு இதாகிடுச்சு. நீங்கள் இந்த இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் சுவாமி நைவேத்தியம் முடித்து எடுக்கும்போது உங்களுக்கு இது நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்வா பதத்துக்கே இருக்கும். எங்கள் வீட்டில் நான் பண்ணுற ஸ்வீட்டுக்கு எல்லாருமே அடிமை. ஏன்னா எனக்கு ஸ்வீட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ எனக்கு சுகர் வந்தனால நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அடிக்கடி ஏதாவது ஸ்வீட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், செஞ்சுட்டே தான் இருப்பேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் இந்த நம்ம நெய் விட்டுருக்கோம் இல்லையா பாத்திரத்தில், அந்த நெய் விட்டதை இந்த மாதிரி சரி பண்ணி கொடுத்துருங்க. நெய் வந்து மேலாக அதை அப்படியே வந்துடும். நீங்கள் நெய் திரும்பலாம் மேலே விட வேண்டாம். நம்ம பாத்திரத்தில் விட்டதுனால அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த நெய்யே வந்து உங்களுக்கு அந்த மேலாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் தனியாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் வந்து போக போக நான் அந்த வீடியோ நல்லபடியாக உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கேசரி ரெடி ஆகிடுச்சு சுவாமி நைவேத்தியத்துக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரவை வறுத்து எல்லாமே நீங்கள் எடுத்து முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறைய முந்திரி பருப்பு போட்ட மாதிரி இருக்கும்.
நமக்கு சாப்பிடும்போதெல்லாம் அந்த முந்திரி பருப்பு வந்து தட்டுப்படும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.